ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியாவும் கோபியும் வந்து சுதாகர் வீட்டில் நிதிஷ் கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நிதிஷ் கோபத்தோட இனியா கிட்ட போய் பேசுறான். ஏய், என்ன நினைச்ச? இங்க நடக்கிறதெல்லாம் போய் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றியா? அதனால்தான் உங்க அம்மா அவ்வளவு திமிரா பேசுறாங்க. உனக்கு எங்க இருந்து திமிரு வந்துச்சுன்னு யோசிச்சேன். அது உங்க அம்மாவை பார்க்கும் போதுதான் தெரியுது. ரொம்ப திமிரு பிடிச்ச லேடி மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள மாதிரி புத்தி தான் உனக்கு வரும் போல. அவங்க தான் 3 பிள்ளை இருந்தும் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு ரொம்ப துணிச்சலா ஹோட்டல் நடத்துறோன்ற திமிர்ல இருந்திருக்காங்க. இப்போ ஹோட்டலும் போயாச்சு. ஆனா டிவோர்ஸ் பண்ணின ஹஸ்பண்டையே கூட கூட்டிட்டு திரிறாங்க. வெக்கமா இல்ல? என்ன குடும்பம் நீங்களாம்? சீ, அசிங்கமா இருக்கு. உங்க குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டோமே. இந்த டேடிய சொல்லணும். இந்த ஹோட்டல்ன்ற ஒரே காரணத்தை வச்சு உன்னை என் தலையில கட்டிட்டாங்க அப்படின்னு நிதிஷ் புலம்பும் போது இனியா கோவப்படுறாங்க. இந்த பாருங்க நிதிஷ், உங்களுக்கு கோவம் என் மேல மட்டும் தான் வரணும். நான் தான் தப்பு செஞ்சேன். அதுக்காக எங்க அப்பா அம்மாவெல்லாம் திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்களா? ஹோட்டலுக்காக உங்க அப்பா என்ன உங்க தலையில கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? அப்புறம் என்னமோ என்ன பிடிச்சு போய் டிவில நான் நியூஸ் படிக்கும் போது என்ன பார்த்து பிடிச்சு போய் தானே நீங்க என்ன கல்யாணம் பண்ணேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது, யாருக்கு பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணோம்? உடனே யாருக்காவது பிடிக்குமா? எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு உங்க அம்மா வச்சிருந்த ரெஸ்டாரண்ட் வேணும். எங்க அப்பா போய் ரொம்ப நேர்மையா ஜென்னுனா அப்ரோச் பண்ணிருக்காரு, ரெஸ்டாரண்ட்டை என்கிட்ட வித்துடுங்கன்னு சொல்லி. ஆனா உங்க அம்மா திமிரு பிடிச்சத்தனமா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. எங்க அப்பாக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசினாலாம் பிடிக்காது. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பா வேணும். அதை அடையாம விட மாட்டாரு. எங்க அப்பாக்கு தேவையானது ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். அதான் உங்க அம்மா கிட்ட இருந்து கேட்டா அவங்க கொடுக்க முடியாதுன்னாங்க. ஆனா உங்க அம்மாவை ரெஸ்டாரண்ட் நடத்தவே விடாம மூளையில முடக்கி போடணும்னு நினைச்சுதான் எங்க அப்பா உங்க அம்மா கிட்ட இருந்த 2 ரெஸ்டாரண்டே வாங்கினாரு. இப்போ ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு உங்க அம்மா எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிதிஷ் சொன்ன உடனே இனியாவுக்கு ஆத்திரமா வருது. என்ன நிதிஷ், என்னமோ என்ன பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால்தான் நான் இவ்வளவு நாள் பொறுத்து போயிருந்தேன். என்ன விரும்புற ஒருத்தர் கூட வாழ்றோன்னு அந்த ஒரு பிடிமான மாதிரி இருந்தது. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்காதா? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக இந்த கல்யாணம். எங்க அம்மா சொன்னது சரியாதான் போச்சு. எங்க அம்மா உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க அப்பாவை எல்லாரையும் சரியாதான் கணிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்க அத்தனை பேர்கிட்டயே சொன்னாங்க, இந்த குடும்பம் ஏமாத்துது நம்மள, நம்ம வீட்டு பொண்ண குடுக்க வேண்டான்னு. எங்க அப்பாவும் பாட்டியும் தான் உங்க பேச்சுல மயங்கி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு பேசுறாங்க. அதுக்காக எங்க அப்பா அம்மாவை கேவலம் பேசுவியா நீ? உங்க அப்பா மட்டும் ஒழுங்கா ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும்ன்றதுக்காக தான் சொந்த பையனோட வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்காம கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. சி, சாடிஸ்ட் அவரு அப்படின்னு பேசினோன்னு நிதிஷ், ஏய் எங்க அப்பாவை பத்தி பேசாத அப்படின்னு கோபப்படுறாரு. நீ மட்டும் எங்க அப்பா அம்மாவை பத்தி கேவலமா பேசுவ. நான் உங்க அப்பா செஞ்ச ஒரு உண்மையான செயலை சொல்லும் போது உனக்கு ரோஷமும் கோபமும் வருதா? இது மாதிரி தானே எனக்கும் வரும் அப்படின்னு இனியா சொல்றாங்க. நிதிஷ் கோவத்துல ஓங்கி அறையறான். இனியா அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாங்க. நிதிஷ் இனியா இனியான்னு கூப்பிடுறான். இனியா எந்திரிக்கவே இல்ல. வேகமா ஓடி போய் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறான். நிதிஷோட அம்மாவும் இனியாவை எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க. எந்திரிக்கவே இல்ல. டேய், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போடா. என்னடா பண்ணுன? இல்லம்மா, எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. ஓங்கி அரைஞ்சிட்டேன், கீழே விழுந்துட்டா. டேய், ரொம்ப நேரம் ஆச்சு. மயக்கத்துல இருந்து இன்னும் தெளியவே இல்ல. பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. ஏதாவது கொலை கேஸ் ஆயிட போதுரா. அந்த பொம்பளை வேற ரொம்ப பேசும். அந்த பாக்கியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. சுதாகர் உடனே கோபிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இனியாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போன் பண்ணலான்னு எடுக்கும் போது நிதிஷோட அம்மா சொல்றாங்க, எதுக்கு இப்ப இனியாவோட அப்பா அம்மாக்கு சொல்றீங்க? அவளை மயங்கிதான் விழுந்திருக்கா. நிதிஷ் அடிச்சான்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்மள வம்பல மாட்டி விட்டுருவாங்க. நம்ம மொத்த குடும்பமும் ஸ்டேஷன்ல உட்கார மாதிரி பண்ணிருவாங்க. அந்த அம்மாவை பார்த்து லேசா எடை போட்டுறாதீங்க. பாக்கியா ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்னு நிதிஷோட அம்மா சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லணும்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சுதாகரும் அவரோட மனைவியும் பேசுறாங்க. அங்க இருக்க நர்ஸ் பாத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஜெனியோட அம்மா பாத்துட்டு பாக்கியாவுக்கும் கோபிக்கும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இனியாக்கு உடம்பு சரியில்லை போல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் ட்ரீட்மெண்ட்காக வந்தேன். இங்க இனியா இருக்கத பாத்துட்டு சொல்றேன். ஆமா, இனியாவை கல்யாணம் பண்ண மாப்பிள்ள இவரா? இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நிதிஷ பத்தி ஜெனியோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா ஆடி போயிடுறாங்க. ஐயோ, இனியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு மொத்த குடும்பமும் வருது. பாக்கியா இனியாவை பார்த்துட்டு அழுகுறாங்க. ஈஸ்வரி உடனே, ஐயோ இனியா என்ன ஆச்சுமா, ஏமா இப்படி? பாக்கியா எல்லாம் உன்னால்தான் பாக்கியா. சம்பந்தி வீட்டுல இருந்து இனியா மேல கோவப்படுறதுக்கு காரணம்
நீ அந்த சின்ன கடை வச்சிருக்கேல அதனால்தான் அத வேண்டான்னு விடுன்னு சொன்னேன்ல, நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. செழியன் சொல்றான், பாட்டி சும்மா இருங்க பாட்டி, அம்மாவையே நம்ம எத்தனை தடவை குறை சொல்லுவோம், அம்மா சொன்னது எல்லாம் உண்மைதான். இவங்க நம்மளை ஏமாத்தி இனியவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவும் போக நிதிஷ் ஒன்னும் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது. ஜெனியோட அம்மா இப்பதான் விவரமா சொன்னாங்க. அவங்க வேலை பாக்குற காலேஜ்ல தான் இந்த பையன் படிச்சானா. படிக்கிற காலத்திலே இவனுக்கு போதை மருந்து பழக்கம் இருந்திருக்கு. இப்பவும் அது இருந்திருக்கும். அந்த இதுலதான் இனியாவா அடிச்சிருக்கான். இனியாவா அடிச்சதுனால்தான் மயங்கி கீழே விழுந்திருக்கா அப்படின்னு செழியன் சொல்லிட்டு நிதிஷோட சட்டையை பிடிக்கிறான். டேய், நீ என்ன ஒழுங்கா ஒரு காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல வர்ற, நீ போதை மருந்து சாப்பிடுறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது இதெல்லாம் தப்புன்னு உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையா? காதல்ங்கிறது எல்லாருக்கும் அந்த வயசுல வர்றதுதான். அதுக்கப்புறம் புத்திய திருத்திக்கிட்டு மாத்திக்கிருவாங்க. அவங்களுக்கு ஏத்த வாழ்க்கைய அமைச்சுக்கிறதான். எந்த ஒரு மனுஷனும் காதலிக்காம இருக்க முடியுமா? இத போய் ஒரு பெரிய குற்றமா சொல்லி என் தங்கச்சியை அடிச்சிருக்கியே அப்படின்னு செழியன் நிதிஷோட சட்டையை பிடிக்கிறான். பாக்கியா சொல்றாங்க, செலியா கையெடு, இவங்க ஹோட்டல் விஷயத்திலே எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க. அத எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தேன் இனியாக்காக மட்டும்தான். இனியாவுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னா இனிமே இனியாவா அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு அடிச்சிருக்காங்க, மயங்கி விழுந்திருக்கா. இனி அவ கண்ணு முழிச்சாதான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. போலீஸ்க்கு கால் பண்ண அவங்க பவரை காமிச்சிட்டாங்க. இனி அவ அடிச்சு நம்ம பவர் என்னன்னு நம்ம காமிப்போண்டா. போலீஸ்க்கு கால் பண்ண இவங்க 3 பேரையும் லாக்அப்ல உட்கார வச்சாதான் தெரியும். பெரிய பிசினஸ் ஆளு சுதாகர், இவரு லாக்அப்ல உட்காந்து கம்பி எண்ணட்டும். அப்பதான் அடுத்தவங்க பிசினஸ கெடுக்க கூடாது, அடுத்தவங்க வீட்டு நிம்மதியை கெடுக்க கூடாது, அடுத்தவங்க வீட்டு பொண்ணை கஷ்டப்படுத்த கூடாதுன்ற விஷயம் அவங்களுக்கு புரிய வரும். பாக்கியானா யாருன்னு தெரியும். ரெஸ்டாரண்ட் விஷயத்துல எவ்வளவுக்கு அமைதியா போனனோ, என் பொண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் எரிமலையா வெடிப்பேன்னு அவங்களுக்கு காமிக்கணும்டா. சும்மா விட்டுற மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதை விட அதிகமான பவர் எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு பாக்கியா கோவப்படுறாங்க. சுதாகர், நிதிஷோட அம்மா 3 பேரையும் லாக்அப்ல போடுறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.